காக்கை குருவி எங்கள் சாதி என்றான் முண்டாசு கவிஞன். தன் குடும்பத்தின் பசியை கூட பொருள்படுத்தாது மிச்சமிருந்த அரிசி துணுக்குகளை சிட்டுக்குருவிக்கு வைத்து அது பசியாறுவதை பட்டினி வயிறோடு பார்த்து ரசித்தான் அந்த மகாகவி. உங்களுக்கும் பசியா? 10-15 ஜீவன்கள் ஆனந்தமாக தின்னுகின்றன. பாவம், பசி தீரட்டும். உயிரினங்களுக்கு அன்னம் விடுவது சிலருக்கு அளவில்லாத ஆனந்தம். இங்கே சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ஒரு பிரியாணி கடை இஸ்லாமியர் தனது வியாபாரத்தை துவங்குவதற்கு முன்பாக காக்கைகளுக்கு உணவு அளிக்கிறார். காக்கைகளும் சிறகடித்து பறந்து அவர் அளிக்கும் உணவை உண்ணும் காட்சி பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. எல்லா பக்கமும் காக்கைகள் அவரை சூழ அவர் அழகாக முட்டை துண்டுகளையும் கரித்துண்டுகளையும் வீசுகிறார். கிரிக்கெட் மைதானத்தில் கேட்ச் பிடிப்பது போல காக்கைகளும் பறந்து பறந்து உணவை தங்கள் அழகால் கேட்ச் பிடிக்கின்றன. சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் போட்டால் எல்லாம் சரியாகிவிடும்னு நினைக்கிறீங்க? உயிரினங்களுக்கு உணவு அளிக்க பழகுங்க. நீங்கள் சாப்பிடும் அரிசியில் மட்டும் உங்கள் பெயர் எழுதப்படவில்லை, இவைகளின் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது.